தம்பி, இது என்ன புது மொபைலா? ஆமாண்ணே, புது மொபைல்ண்ணே. ஏன்பா இப்பதானப்பா ஒண்ணு வாங்கினேன், போனேன் இப்ப மாத்திக்கிட்டே இருக்கணும்ண்ணே. காசை வேஸ்ட் பண்ணாதப்பா அண்ணே. நான் பாத்துக்கிறேண்ணே, காசை நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி ஒண்ணு கவலைப்படாத. என்னப்பா புது வாட்ச் வாங்கியிருக்கியா? ஆமாண்ணே, புது வாட்ச் என்ன. ஏன்பா ஆல்ரெடி உன்கிட்ட நிறைய வாட்ச் இருக்கப்பா. போன நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கெத்து கெத்தா வாட்சை மாத்திட்டு இருக்கானுங்க, போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளும் அப்படிதான் ட்ரெண்ட் ஆகணும். சும்மா அந்த காலத்து ஆள் மாதிரியே பேசாதண்ணே. இதுல போட்டு சும்மா சும்மா காசை போட்டு வேஸ்ட் பண்ணாத தம்பி. போன நான் பாத்துக்கிறேன். தம்பி, இன்னும் புது கார் நிக்குது. ஆமா அண்ணே, புது கார் அண்ணே. மட்டும் பைக் இருக்கம்மா அண்ணா. இன்னைக்கு கார் தான் என்ன கெத்து, பைக்கெல்லாம் வேஸ்ட். காசை போட்டு வேஸ்ட் பண்ணாத தம்பி, நான் பாத்துக்கிறேன், விடு நீ போ. தம்பி, ஏன்பா கவலையா இருக்க? அண்ணா, காசையெல்லாம் விட்டுட்டேன் அண்ணா, பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, என் கையில ₹1 இல்லை அண்ணா. அண்ணன் சொன்னேனப்பா, காசு இருக்கும் போது நீ காசை மதிக்கல, இப்போ ஒன்ன காசு மதிக்கலப்பா. அண்ணன் இருக்க, நான் பாத்துக்கிறேன்ப்பா உன்னை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நம்ம தகுதிக்கு தான் நம்ம செலவழிக்கணும். நம்ம தகுதியை மீறி செலவு பண்ண கூடாதுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது பிரச்சனையில முடியும். சோ விரலுக்கேத்த வீக்கம். தேங்க்யூ.